வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதயன் வலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 18ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. இதிலே கடன் மறுசீரமைப்பு தொடர்பான விடயங்களிலே வெளிப்படைத்தன்மை இல்லை என்கின்ற விடயங்களை ஐக்கிய மக்கள் சக்தி இப்பொழுது வெளிக்கொணர்ந்திருக்கிறது. குறிப்பாக சர்வதேச சந்தையிலே பெறக்கூடிய கடன்களிலும் அதிகளவான விடயங்கள், அதிகளவான பணங்கள் மீள செலுத்தப்படவில்லை. அதிலே காலதாமதங்கள் ஏற்படுகிறது. குறிப்பாக கடந்த வருடத்தோடு இந்த மீள செலுத்துகை நின்று விட்டது. எனவே இலங்கை இது தொடர்பாக பதில் கூற வேண்டும். அதே போல IMF-இடம் இருந்து பெறக்கூடிய கடன்களிலும் அங்கே வெளிப்படைத்தன்மை இல்லை என்கின்ற விடயங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்படும் நிலையிலே இப்பொழுது உலக சந்தை கடன் தொடர்பான விடயங்கள் வெளிக்கொணரப்படுகிறது. அதே நேரத்திலே 8 பில்லியன் கடன் இருக்கிறது, 2 பில்லியன் சொத்து இருக்கிறது. எனவே மிச்சம் 6 பில்லியன் சொத்துக்களும் எங்கே என்கின்ற விடயங்களை ஹர்ஷ டி சில்வா கேட்டிருக்கக்கூடிய விடயங்கள் இன்றைய தினம் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதே போல தமிழ் தேசிய பரப்பிலே பொது வேட்பாளர் ஒருவரை ஆதரிப்பதா இல்லையா என்கின்ற நிலைப்பாடுகள் இருக்கிறது. அதிலே பல்வேறு முக்கியஸ்தர்களுடைய கருத்துக்களையும் இன்றைய தினம் நாங்கள் பத்திரிகைகளிலே பார்க்க இருக்கிறோம். அதே போல சர்வதேச கடன் மறுசீரமைப்பு தொடர்பான விடயங்கள், அவை தொடர்பாக ஹர்ஷ டி சில்வானுடைய கருத்துக்கள் என உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தி அமைய பெற்றிருக்கிறது. எனவே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியை நாங்கள் முதலில் பார்க்கலாம். சர்வதேச கடன் மறுசீரமைப்பில் அரசின் அவசரம் ஆபத்தில் முடியும். ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை, வெளிப்படைத்தன்மைக்கு வலியுறுத்தன அங்கே தலைப்பிடப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது. விரிவாக பார்க்கலாம். பொருளாதார வளர்ச்சி வேகத்துக்கு அமைய கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்ள அரசாங்கம் இணங்கியுள்ளது என்று தெரிகிறது. கடன் மறுசீரமைப்பில் பொருளாதார வளர்ச்சி ஓரளவு தாக்கம் செலுத்தலாம். ஆனால் 100% தாக்கம் செலுத்தினால் எதிர்மறையான விளைவுகளே அதிகரிக்கும். இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா தெரிவித்திருக்கிறார். சர்வதேச கடன் வழங்குனர் பேச்சுக்கள் நிறைவடைந்துள்ளன என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்துக்குள் பேச்சுக்களை நிறைவு செய்த 12.7 பில்லியன் டாலர் கடன் மறுசீரமைப்புக்கான இணக்கப்பாட்டை எட்டுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அரசியலுக்கு அப்பால் இந்த விடயத்திலே கவனம் செலுத்தப்பட வேண்டும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகத்தை அடிப்படையாக கொண்டே கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்ள முடியும் என்று கடன் வழங்குனர்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தனர். ஆனால் தற்போது நாம் எதிர்பார்ப்பதை விட பொருளாதார வளர்ச்சி வேகம் அதிகமாக காணப்பட்டால் அந்த நேர்மறையான வளர்ச்சியிலே அதிக பங்கு தமக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். உற்பத்தி பொருளாதார டாலர் அடிப்படையில் மதிப்பிடப்படும். இது தொழில்நுட்ப காரணியாகும். பொருளாதார வளர்ச்சி வேகத்துக்கு அமைய கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்திருக்கிறதா? அவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருந்தால் அதிலே வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்கின்ற விடயங்களை அவர் வலியுறுத்தி தெரிவித்திருக்கிறார். இன்னும் 6 மாதங்களே தற்போதைய அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் என்பதால் எட்டப்படும் இணக்கப்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை பேணப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். சர்வதேச கடன்களிலே ராஜபக்சக்கள் பெருமளவு மோசடி செய்திருக்கிறார்கள். ராஜபக்சக்களால் கொள்ளையிடப்பட்ட ஒவ்வொரு டாலரும் எமது ஆட்சியில் கணக்காய்வுக்குட்படுத்தப்படும். முன்னெடுக்கப்படும் இந்த பேச்சுக்களுக்கு அமைய 2040ஆம் ஆண்டு வரை நாம் செயற்பட வேண்டும். சுமார் 10 வருடங்களுக்கான இணக்கப்பாட்டை எட்டுவதே இதன் பொருளாகும். மே மாதம் ஜனாதிபதி ரணில் இந்த இணக்கப்பாட்டு ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்ட பின்னர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதியானால் அவரும் அந்த ஒப்பந்தத்துக்கு அமையவே செயற்பட வேண்டும். அவ்வாறெனில் நாம் நம்முடைய நாட்டை வங்குரோத்தடைய விடக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். மீண்டும் ஒரு முறை கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இலங்கைக்கு இல்லை. அதனால் இந்த விடயத்திலே அரசாங்கத்துக்கு அப்பால் எதிர்க்கட்சி நிலைப்பாடும் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களை வலியுறுத்தி தெரிவித்திருக்கிறார். பொருளாதார ரீதியிலே ஒரு சிறந்த அறிவுடையவர் என சொல்லப்படுகின்ற ஹர்ஷ டி சில்வா இப்பொழுது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர். இவ்வாறான கருத்துக்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். ராஜபக்சக்களுடைய கூட்டுள்ளவரை தமிழர்களுடைய ஆதரவு ரணிலுக்கு கிட்டாது என்கின்ற விடயங்களை டிலான் தெரிவித்திருக்கிறார். அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சக்களின் பக்கம் நிற்கும் வரையில் அவரால் வடக்கு மற்றும் மலையக தமிழர்களின் ஆதரவை பெற முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்திருக்கிறார். நாட்டிலே உள்ள வாக்காளர்களில் 40% வாக்கு யாருக்கு அளிப்பது என்பது இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லை.
60% வாக்குகளை வைத்துதான் கருத்து கணிப்புகள் இடம்பெற்று வருகின்றன. அது உறுதியான முடிவாக அமையாது என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பான விடயங்கள் பேசப்படுகின்றன. அவ்வாறு பேசப்படுகின்ற விடயம் தொடர்பாக நாங்களும் விரிவாக பார்த்திருக்கின்றோம். பல நாட்களிலே பத்திரிகைகளிலே இது தொடர்பான விடயங்கள் விரிவாக வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இவ்வாறான பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதும் ஒரு வகையிலான புறக்கணிப்பு தான் என்கின்ற விடயங்களை வெளிப்படையாக விக்னேஸ்வரன் எம்பி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக சுமந்திரனுடைய கருத்து அற்பத்தனமானது என கூறுகிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதானது இன முருகல்களை மேலும் அதிகரிக்கும் என்கின்ற ஒரு கருத்தை அண்மையிலே திரு சுமந்திரன் அவர்கள் வைத்திருந்தார். அது சார்ந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவ்வாறு கருத்து பதிவு செய்திருக்கிறார். அதாவது சுமந்திரனின் கருத்து அற்பத்தனமானது என அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த இனவாதத்தை தூண்டும் என்கின்ற அந்த கருத்தானது ஒரு வலுவான கருத்து இல்லை என்கின்ற தோரணையிலே அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இந்த விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். இலங்கை ஒரு ஜனநாயக நாடு. தமிழர்கள் தரப்பிலே யாரும் தேர்தலிலே போட்டியிடக்கூடாது என்று யாரும் வரையறை விதிக்க முடியாது. நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் எடுத்துக்காட்டாக கூறுகின்ற குமார் பொன்னம்பலம் மற்றும் சிவாஜிலிங்கம் ஆகிய இருவரும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் வேட்பாளர்களாக நிறுத்தப்படவில்லை. தற்போதைய பொது வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகின்ற விடயமானது அவ்வாறு இல்லை என்கின்ற விடயத்தை அவர் மிக நிதானமாக கருத்து பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக கடந்த காலங்களிலே சிவாஜிலிங்கம் அவர்கள் குருநாகல் மாவட்டத்திலே போட்டியிட்ட விடயம் தொடர்பாக திரு சுமந்திரன் அவர்கள் இப்பொழுது வெளிப்படுத்துகின்ற விடயம் தொடர்பாகவும் அவர் விமர்சித்திருக்கிறார். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை இந்த முறை கடும் கண்காணிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையிலே கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கைபேசிகள், இலத்திரனியல் உபகரணங்கள் மற்றும் பரீட்சை நிலையத்துக்கு கொண்டுவர தடை விதிக்கப்பட்ட பொருட்கள் எதுவுமே கொண்டுவரப்படக்கூடாது என்கின்ற விடயங்களை அங்கே வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதே நேரத்திலே சாதாரண அட்டைகள் அடுத்த வாரம் விநியோகிக்கப்படும் என்கிற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2023ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சைக்கு தோற்றுள்ள மாணவர்களுக்கான பரீட்சை அனுமதி அட்டைகள் அடுத்த வாரம் விநியோகிக்கப்படும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. மேய்ப்பர்களை தாக்கிவிட்டு பட்டியலில் இருந்த ஆடுகளை கொள்ளையிட்ட கும்பல் தொடர்பான ஒரு விடயம் வெளிவந்திருக்கிறது. புதுக்குடியிருப்பிலே இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. புதுக்குடியிருப்பு மல்லிகை தீவிலே மேய்ப்பர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை காயப்படுத்திவிட்டு ஆட்டுப்பட்டியிலிருந்து 35 ஆடுகள் கொள்ளையிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னை பூபதிக்கு நாளை நினைவேந்தல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பிலும் நல்லூரிலும் அனிஸ்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சியிலும் அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டம் இடம்பெற இருப்பதான செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அன்னை பூபதியின் 36வது ஆண்டு நினைவை முன்னிட்டு மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சியிலும் நினைவேந்தல்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களுக்காக அஹிம்சை வழியிலே போராடி தன்னுயிரை ஈந்த அன்னை பூபதியின் 36வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் முன்னெடுக்கப்பட உள்ளது. யாழ் போதனாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நைனாதீவு கர்ப்பிணி கடல் நடுவே பிரசவம் இடம்பெற்றிருக்கிறது. அது சார்ந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. நைனாதீவிலிருந்து யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை நோக்கி பயணித்த கர்ப்பிணி ஒருவர் படகில் நடுக்கடலில் குழந்தையை பிரசவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே இலங்கை அரசாங்கத்தின் கடன் மறுசீரமைப்புக்கான கலந்துரையாடல் தோல்வி என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது கச்சதீவை இலங்கைக்கு வழங்கியது வரலாற்று தவறு. தமிழக தேர்தல் பிரச்சாரத்திலே பாரத பிரதமர் மோடி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. கச்சதீவை இலங்கைக்கு வழங்கியமை மன்னிக்க முடியாத வரலாற்று தவறு. இவ்வாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். இந்திய மக்களவை தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையிலே தமிழகம் நெல்லையிலே தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரியப்படுத்தியிருக்கிறார். இது 4வது தடவைக்கும் அதிகமாக இவர் பொது மேடையிலே இந்த குற்றம் சாட்டிய விடயமாக இது அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் முன்பக்க செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் பரமேஸ்வரா சந்தியில் விபத்து, இளைஞன் படுகாயம் அடைந்திருக்கிறார். அது சார்ந்த செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. சுன்னாகத்திலே கசிப்புடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. திரு சுமந்திரன் மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோர் கடந்த தேர்தல்களிலே இணைந்து செயற்பட்ட விதங்கள் நாம் அனைவரும் அறிந்த விடயங்கள். அது சார்ந்த கருத்து ஒன்று இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது திரு ஸ்ரீதரன் எம்பியால் தெரிவிக்கப்பட்ட கருத்தாகவும் இருக்கிறது. தற்போது எனக்கும் சுமந்திரன்
சுமந்திரனுக்கும் இடைவெளி இருப்பது உண்மைதான் என்கின்ற விடயத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதாவது தற்போது எனக்கும் சுமந்திரனுக்கும் இடையிலே இடைவெளி இருப்பது உண்மைதான் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார். நெல்லியடி கரவட்டியிலே மருதமடு மாதாவின் திருச்சுருவ பவனி இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக 50 வருடங்களின் பின்னர் யாழுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மடுமாதா அனைத்து ஆலயங்களையும் அனைத்து ஆலயங்களுக்கும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது நெல்லியடி கரவட்டி பகுதியிலே அவருடைய பவனி இடம்பெற்றிருக்கிறது. சார்ந்த செய்திகள் புகைப்படத்தோடு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. யாழிலே கூறிய ஆயுதத்தால் மனைவியை தாக்கிய கணவன் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அராலி பகுதியிலே கணவன் ஒருவர் மனைவியை கூறிய ஆயுதத்தால் வெட்டி தாக்கியுள்ளார் என அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே நான் மோசடி செய்யவில்லை, முடிந்தால் வெளிப்படுத்துங்கள், முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து தரப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக தாம் பதவியேற்றது முதல் எந்தவித மோசடியும் செய்யவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார். வடக்கில் வெப்பம் மேலும் உயர்வடையும், பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. வடக்கின் வெப்பநிலை இன்று மேலும் அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யுக்திய நடவடிக்கை 703 பேர் கைது என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. நாடளாவிய ரீதியிலே கடந்த 24 மணித்தியாலத்துக்குள் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது 9 பெண்கள் உட்பட 703 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் $405 பில்லியன் முதலீட்டை நாட்டுக்கு கொண்டு திட்டம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்த ஆண்டு 4 முதல் 4.5 பில்லியன் டாலர்களை முதலீட்டு ஆனதே இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுவது தொடர்பாக அந்த செய்தி வெளிப்படுத்தி நிற்கிறது. இதே நேரத்தில் வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் தாண்டி உட்பக்க செய்திகளிலே கோட்டாவின் சொகுசு வாகனம் மொடல் அழகி பியூமி பயன்படுத்திய விவகாரம் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பயன்படுத்திய அதிசொகுசு வாகனமான ரேஞ்ச் ரோவரை மொடல் அழகியான பியூமி ஹன்சமாலி பயன்படுத்திய விவகாரம் தொடர்பாக சர்ச்சை ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது சார்ந்த ஏனைய செய்திகளிலும் சில விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அவற்றையும் நாங்கள் பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது 40% வாக்காளர்கள் யார் பக்கமும் இல்லை, ராஜபக்ஷக்கள் தான் ரணிலுக்கு ஆபத்து, அவர்களுடனான கூட்டால் வடக்கு கிழக்கு மலையகம் மற்றும் முஸ்லிம் மக்கள் ரணிலுக்கு வாக்களிக்க போவதில்லை என டிலான் பெரேரா வெளிப்படுத்தி இருக்கிறார். அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது. நாட்டிலே 40% வாக்காளர்கள் யாருக்கும் வாக்களிக்காமல் இருக்கின்ற தீர்மானத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்கின்ற விடயங்கள் இனிவரக்கூடிய காலங்களில் தான் தெரிய வரும். எனவே மொட்டு கட்சிக்கு கிடைத்த 69 லட்சம் வாக்குகளிலே குறிப்பிட்டளவு தேசிய மக்கள் சக்தி பக்கம் போயுள்ளது. இன்னும் ஒரு பகுதி ஐக்கிய மக்கள் சக்தி பக்கம் வரும். எனினும் மொட்டு கட்சிக்கு கடந்த முறை வாக்களித்தவர்களில் 30% உள்ளிட்ட 40% எவருக்கும் வாக்களிக்க தீர்மானமின்றி இருக்கிறார்கள். 60% வாக்குகளை கொண்டே ஆய்வுகள் நடத்தப்படுகிறது. எனவே இந்த ஆய்வுகளின் பெறுபேறுகளை வைத்து ஒரு முடிவுக்கு வர முடியாது என்கின்ற விடயங்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக ராஜபக்ஷக்களோடு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இணைந்து நிற்கும் வரை தமிழ் மக்களுடைய வாக்குகள் அவருக்கு கிடைக்காது என்கின்ற விடயங்களையும் அவர் வலியுறுத்தி தெரிவித்திருக்கிறார். முன்பக்க செய்திகளிலே 15 இலங்கை மீனவர்களுக்கு மியான்மரிலே பொது மன்னிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் பரீட்சை அனுமதி அட்டை விநியோகம் தொடர்பான விடயங்கள் அடுத்த வாரம் இவை வழங்கப்படும் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. கோட்டாவின் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவது யார்? நடிகை பியூமி ஹம்சமாலிக்கு எதிராக முறைப்பாடு என்கின்ற செய்தி குறித்த நடிகையுடைய புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அது தரப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்ட அரசியல்வாதிகளின் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் செயற்பாடுகளிலே நடிகை பியூமி ஹம்சமாலி ஈடுபடுவதாக சந்தேகங்கள் எழுந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர் ஒரு சர்ச்சைக்குரியவராகவே இருக்கிறார். கொரோனா கால பகுதிகளிலே நிகழ்வுகளை நடத்தியதற்காக கைது செய்யப்பட்டு அதன் மூலமாக அதிக அளவிலே பிரபலமானவராகவும் இவர் சொல்லப்படுகிறார். இதே நேரத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களும் வெளிப்படையாக இவரை சாடியிருந்த விடயங்களை நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். புலிகளை மீளுருவாக்க முயற்சித்தார், முன்னாள் அரசியல் கைதி சிறையிலே விடுதலை செய்ய கோருகிறார் கஜேந்திரன் எம்பி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதாவது அரசியல் கைதிகள் அனைவரும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராச கஜேந்திரன் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து கூடுதல் கவனம் எடுக்கப்படும் என யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் அதிபர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. யாழ் மாநகரை தூய்மையான சுற்றுலா நகரமாக்க திட்டம் யாழ் மாநகர சபை
சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. யாழ் மாநகரை தூய்மையான சுற்றுலா நகரமாக மாற்றியமைப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநகர சபை ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே $6 டிரில்லியன் எங்கே போனது என்கின்ற கேள்வி ஹர்ஷடி சில்வா அவர்களால் கேட்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் $8 டிரில்லியன் உள்ள நிலையில், நாட்டிலே கடன் $8 டிரில்லியன் உள்ள நிலையில் $2 டிரில்லியன் பெறுமதியிலான சொத்துக்களை நாட்டில் இருக்கிறது என்றும், மிகுதி $6 டிரில்லியன் என்ன நடந்தது என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஹர்ஷடி சில்வா. அது சார்ந்த செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. தமது ஆட்சி இடம்பெறுகின்ற போது ராஜபக்சர்கள் செலவழித்த ஒவ்வொரு ரூபாவுக்கும் கணக்கு கேட்கப்படும் என்கின்ற விடயங்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் விமலின் சகா ரணில் பக்கம் என்கின்ற செய்தி கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து பல்வேறு கட்சிகள் தங்களுடைய கூட்டணிகளுக்காக பாராளுமன்ற உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளும் வேலை திட்டத்திலே ஈடுபட்டு வருகின்ற நிலையிலே தேசிய சுதந்திர முன்னணியின் உறுப்பினர் ஜனாதிபதியுடன் இணைந்து புத்தாண்டை கொண்டாடியது சர்ச்சையை ஏற்படுத்தி இருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் பொது வேட்பாளரை எதிர்ப்போர் தீர்வை தரும் வேட்பாளர் யார் என கூற வேண்டும் என்கின்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதானது, அந்த நிறுத்துவது தொடர்பான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற போது அதனை நிறுத்தக்கூடாது என கூறுபவர்கள் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களூடாக என்ன தீர்வை பெற்று தருவார்கள் என்கின்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அது சார்ந்த செய்திகள் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே ரணிலுக்கு வளையாத சஜித்தின் எம்பிக்கள் தொடர்பான விடயங்கள் மேதின மேடையில் கூட ஏற முடியாத நிலைமையில் அவர்கள் இருப்பதான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து 17 பாராளுமன்ற உறுப்பினர்களை தம் பக்கம் வளைத்து போடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் முயற்சி வெற்றியளிக்கவில்லை என தெரிய வருகிறது. அவர்களை ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டத்தில் மேடையேற்றும் நோக்கிலேயே நகர்வுகள் முன்னெடுக்கப்படுவதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்னர் ஊழல், கொள்ளை, சுரண்டல் அனுமதி பெரிய அரசின் நோக்கம் என சஜித் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவருடைய கருத்தாக அது அமைய பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் இந்தியா அமெரிக்காவை மையப்படுத்தி சுதந்திர கட்சியில் சதி, மைத்திரியும் அதில் சிக்கியுள்ளார் என காமினி வெலப்பட தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. முட்டையினுடைய விலை $100 உயரும் என்கின்ற செய்திகள் கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இந்திய முட்டை இறக்குமதி நிறுத்தப்பட்டால் உள்ளூர் முட்டை ஒன்றினுடைய விலை $100 உயரும் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. உடன்பாட்டுக்காக தொடர்ந்து பேசுவோம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சர்வதேச இறையாண்மை பிணைமுறி பத்திரங்கள் மறுசீரமைப்பது தொடர்பாக பத்திர உரிமையாளர்களுடன் உடன்பாடு எட்டப்படுவதற்கான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படும் என அங்கு சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது. தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது கடன் மறுசீரமைப்பு இணக்கம் வெளிப்படைத்தன்மை அவசியம் வலியுறுத்துகிறது ஐக்கிய மக்கள் சக்தி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்ள அரசு இணக்கம் தெரிவித்துள்ளது. ஆனால் அது முழுமையாக இடம்பெற தேவையில்லை. எனினும் சர்வதேச கடன் வழங்குனர்களுடன் எட்டப்படுகின்ற இணக்கப்பாடு ஒப்பந்தங்களிலே அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையை பேண வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் தரப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 5வது ஆண்டு நினைவேந்தல் ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் 5வது ஆண்டு நினைவேந்தல் நாளை மறுதினம் சனி மற்றும் ஞாயிறு தினங்களிலே நடைபெற உள்ளது. குண்டு தாக்குதல்கள் நடைபெற்ற கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயம், நீர்கொழும்பு கழுவாப்பட்டி புனித செபஸ்டியார் ஆலயம் மற்றும் ஏனைய தேவாலயங்களிலும் பிரதான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கப்பல் கவிழ்ந்ததில் கடலில் தத்தளித்த 21 இளைஞர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கக்கூடிய செய்தி பதிவாகி இருக்கிறது. ஓமான் வளைகுடாவிலே கடலிலே கடும் புயலில் சிக்கி கவிழ்ந்த கப்பலிலே பயணித்த 21 இலங்கை பணியாளர்களை ஈரானிய அரசு அங்கே மீட்டிருப்பதாக சொல்லப்பட்ட செய்தியாக அந்த செய்தி நகர்கிறது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விடயங்கள் சிறில் காமினி, அதாவது அருட்தந்தை சிறில் காமினி அவர்களுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருக்கிறது சிஐடியினரால். இதனிடத்தில் சுதந்திர கட்சியின் ஆட்சியை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் தரப்பட்டிருக்கின்றன. ஏனைய செய்திகள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகளாக அமைந்திருக்கிறது. எனவே இன்றைய செய்திகளோடு நாங்கள் விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.